பாரு காவலை பாருன்னு சொல்லுவார். நம்ம காதல் தான் முக்கியம். உங்களெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல. பொண்ணே கிடைக்காம இருந்து பொண்ணு இன்னைக்கு தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நீ சொல்ற? அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல தான் இருக்கு. இந்த ஊர்ல என்ன நீ சொல்ற? தேனத்தி வயல்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. ஐயோ, அப்படியே தாமி துடியான தெய்வம் பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்த கொஞ்சம் அவதான் என் வாழ்க்கை. தெய்வம் துடியான தெய்வம். ஆமா, துடியான தெய்வம் ஐயனாரு. கண்டிப்பா அவசியம் அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல வருவா. அவ்வளவு அழகா இருப்பாளாம். என்ன நீ சொல்ற? எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப நீங்க பாக்கலையா? நான் இதுவரை பார்க்கல. பார்க்காம நேருக்கு நேரம் பார்க்கல. இன்னைக்கு தான் அவளை சந்திக்க போறேன். அப்படியா? அவளுக்கு எனக்கு இந்த மாசம் ஆடி 37ஆம் தேதி அவளுக்கு எனக்கு கல்யாணம். ஐயா அண்ணே, அவர் ஏன் கோபப்படுறா தெரியுமா? ஆடி 37 தேய் உரையில போய் கல்யாணம் வச்சா. அப்படி ஓ, அப்படி சொல்லி 38ல வேணே. 38 கிருவே உண்டாருது இல்ல? அப்படியா? அந்த ஆடி மாசம் எனக்கு அவளுக்கு கல்யாணம். இந்த மாசம் கடைசியில அவ வரப்போறா. அவளை பார்க்கணும், கட்டிப்பிடி. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. ஒன்னே எந்திரிக்கு சொல்லடா. அவ பேரு எந்திரி. ஓஹோ. இப்ப வந்துட்டு போனாலும் அவ அண்ணன் எந்திரி. நீ என்னவோ பெட்ல படுத்து கிடக்க மாதிரி. ஆஸ்பத்திரியில பெரிய ஆஸ்பத்திரி. நீ எந்திரி ஐயா, எந்திரி. உன் குழந்தைய வர போறா. அண்ணே, அவளை இப்பதான் நேருக்கு நேரம் பார்க்க போறேன். அவளை பார்த்து நாளைக்கு நினைச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னத்த என்ன அடிக்க சொல்ற? மனசுல படக்கணும். இவளை விட்டுட்டோமே அப்படின்னு. என்னாச்சு? யாரோ வந்துட்டு போறானே. அவசரப்படாத. அதுக்குள்ளே உனக்கு அத்தாச்சி வேணும். அவசரப்படக்கூடாது. அக்கா எந்திரிக்க, உன் ஆத்தா வரா. மணமகளி மணமகளி வாவா, வலது காலை எடுத்து வைத்து. எங்கடா அண்ணே? பாத்தீங்களா இல்லையா? பார்க்கலையா? பார்க்கலையா? குணம் இருக்கும் குணமகளி வாவா, ஆய் இருந்துட்டேன். ஹலோ, ஆயிருந்து கேட்கலங்க. டேய் ஆத்தி, அடியே ஆத்தி, தர்பூசணியே இருக்க முடியடா. பார்த்தா எனக்கு திரும்பி போறதுடா. நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு. ஹலோ, முக்காடு போடாது. குடும்பம் முக்காடு விட்டு போயிடுறேன். முக்காடு எடுங்க. நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ, இல்ல அவங்க வீட்டுல இருந்து பஞ்சு மில்ல விளாக்குறீங்களா? என்ன? ஹலோ, இங்க வாங்க. யாரு என்னன்னு விவரத்தை சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஏன் உங்களுக்கு குண்டி ஒரு பக்கம் புறச்சுக்கிட்டே தான் இருக்குமா? அது சொல்ல பாருங்க. நான் பார்த்த எந்திரியா? ஐயோ, என் தலையில இடி வந்துருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு எந்திரிக்காது போலையே. பாம்பு கடித்து இந்த நிலைமை ஆனதா? அடியே எந்திரி. போடி வாடின்னு பேசாதீங்க. இப்படி சொல்லாத. உரிமை உள்ளவன் தான் போடி வாடி பேச. உன்னை கட்டிக்க போற வேணாம். நான் கட்டிக்கிறல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லை. ஏன் இந்த சால் போட்டு தான் வருவீங்களா? இந்த பேண்ட் சட்டைக்கு சால் போட்டு இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். நான் தமிழ் பொண்ணு அடக்கமானவன். சரி சரி, போடி வாடின்னு பேசாதீங்க. உங்க குழந்தை திரும்ப சொன்னான். என் தம்பி ஐயா எடுத்துக்க அத்தாச்சிய. முகத்தை என்னன்னா சூம் பண்ணி வேற எதாவது எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடியே எந்திரி. பேசாதீங்க. ஏன் எனக்கு கட்டிக்க போறவங்க பேசுறேன். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லைன்னு வெறுத்து வெறுத்து பேசாத. நான் கடுப்பாயிடுவேன். அவசாரி முண்டை கொண்டே ஏதாவது நோவுன்னு சுருக்கப்பட்டு ஏதாவது நோவுன்னு கத்துனா பெரிய ஆங்கிலம் படிச்சவங்க. அடியே எந்திரி. எனக்கு நம்ம கல்யாணம் பண்றோம். அப்படியே கொடைக்கானல் போறோம். அவள்கிட்ட வாயை கொடுக்காத. அவளை குறுக்கழுத்து பட்டு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனதுதான் வந்தேன். சொல்லிட்டு போறக்கா வருவாங்களா? ஒரு ஆம்பளை பையனோட வாழ்க்கையை கெடுக்கலாமா? ஆத்தாலும் எங்க அப்பனும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும். அத்தியா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு.
நல்ல மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கல அவங்க. நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது தட்டி விட்டு கொண்டு வாக்குறா உன் தலையில. இருடி என்ன பெரிய நகை பரிசா வைக்க ஒரு பவனம் 1500 ரூபா வைக்கிறாங்க. ஒரு பவன் 1500 ரூபா வைக்கிறாங்க. நீ நகை கடைக்கு போன இல்ல தேவைப்பட்ட கவரிங் கடைக்கு போனடா அவதாரிப்பல ஏண்டி 1.5 லட்ச ரூபா வைக்குதா 1500 ரூபா வைக்குதா? 2 லட்சம் 1.5 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு நகை அடை வச்சிருக்கேன் திருப்ப முடியாது. ஏன் நான் அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இருக்கேன் தெரியுமா? ஏண்டி நான் ஒரு லட்சியத்தோட இருக்கிறேன். என்ன அப்படி லட்சியமா இருக்கீங்க? பட்ட படிப்பு முடிச்சுட்டு தான் மேரேஜ். ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல கல்வி முக்கியம். கைத்தட்டும் யோசனை பண்ணி தான் தட்டணுமா? அப்படி சொல்லாதடா அத்தாச்சிய. நீ ஆளு மோரையை பார்த்து நீ சொல்ற அத்தாச்சியை நீ கைப்பற்றுதே அவளே. அண்ணனா வரும்போதெல்லாம் நல்லா தான் பேசினேன். இப்போ பொம்பளை போட்டு வரணும் எதுக்கு? இப்போ வெறுத்து பேசுறேன். நீ படிச்சானு சரி. அப்படி என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிறது சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போறியா? இருடி அப்புறம் படிக்க வைக்கிறோம். கட்டிக்க போறேன் படிக்க வைக்க மாட்டேன்னா? நான் படிக்கிறது பிஆர்சி. என்ன ஒன்னையே போடுங்கன்னா அவனுக்கு கோவம் வருது. ஒண்ணுமே புரியல. இன்னுமே என்னை வச்சுக்கிற போறவன் உங்களா? அப்ப நீங்க 2 பேரும் கிட்டி தான் அடிக்கலாம். ஏமாத்து மெக்கானிக் வேலையை விட போறேன். அடியே எந்திரி. நான் படிக்கிற படிப்பு பிஆர்சி. பிஆர்சி ஏம்பல் டு காரைக்குடி பஸ் மாதிரில தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா தேவகோட்டை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட். ஒன்று தெரியா? எகடி நிக்காது. அப்படியா? ஏன் இந்த கல்யாணத்துல இவ்வளவு இஷ்டம் இல்லாம? ஏன் இல்ல நான் அரைப்படி அரிசி எங்க வீட்டுல வேக வைக்க சொன்னாலே அதை வடிச்சு இறக்க இல்ல பூரா அவசர பேரா இருக்கேன். எடுங்க அவங்க பார்க்கட்டு மக்கள் எல்லாம். இதை தலைமுறையில அரைப்படி அரிசி வேக வச்சு இறக்க முடியாது. சரி. ஆனா ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 அரிசி வேக வைக்கிறேன். அதே என் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. எங்க லோடு இருக்கா? அந்த மாதிரி மண்பானே உள்ள வச்சிருக்கோம். எல்லாரும் அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டி உள்ள வச்சிருக்கோம். அடியே எந்திரி. அது மட்டும் இல்லைங்க, நான் இருப்பது 30 கிலோ. சரி. நீ 90 கிலோ. சரி அழுகாத. ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோடு இருந்தா அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு. வாழ்க்கையில பையன் இருக்கப்படாது. வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கைன்ற அந்த ஓட்ட உலகம் இருக்கான்னு நான் தெரியல. அடியே எந்திரி. அப்படி வெறுத்து பேசாத. வா. நீ நல்லா நிக்கிற. திடீர்னு குண்டிய சொரிஞ்சுக்கிற. பாடி பாடி அவன் உன்னை ஒரு மேல கண்ணா இருக்கேன். ஒரே தான் சாயாத முதுகுல குத்துது. பின்னால ஒளியாதடி. உன் குழந்தை உன் மேல கண்ணா இருக்க. நீ சாலை எடுத்துக்க. லேசா போட்டோ எடுத்துக்கிட்டு நாளைக்கு மெக்கானிக் செட்டில் போய் யோசனை பண்ணுவேன். அத்தாச்சி இப்படி இருந்துச்சு, இதை டைட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நம்மளாம் எங்கே போகிற தெரியுமா? காட்டுக்கு போகிறோம். உன் தங்கச்சி வரா. வருவா பாரு. அப்போ பேர் என்ன தெரியுமா? கிளப்பு. அடியே கிளப்பு. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? நம்மள இப்ப எங்க போறோம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னது? நீ எனக்கு இனிமே தேவையில்லை. தேவையில்லையா? தேவையில்லை. எனக்கு நீ வேணாம். இனிமே நீ என் மூஞ்சிலே முடிக்காத, என் முகரையில முடிக்காத. மரியாதை நுப்பை விட்டு போயிரு. ஏன் என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? எனக்குன்னு ஒருத்தி. நான் உங்களுக்கு எதுல குறைச்சேன்? இந்த சேனத்தி வயல்ல இங்க இருக்கா. இந்த ஊர்ல இருக்கா. எனக்குன்னு பிறந்தவ. யாரவ? சக்காலத்தி. எங்க வீட்டு மகாலட்சுமி. மகாலட்சுமியா? அவ பரதக்கலை படிச்சிருக்கா. இந்த பாரு. யாரே மாமா? மாமா மாமா ஓமா கோடி. யாரு மாமா அது? இந்த மேடம் தான். மாமா யா ஐயா எம்ஆர்ஐ ஸ்கேனா சிடி ஸ்கேனா? அவங்க இருக்க அளவுக்கு கந்திச்சு போட்டு போய் இந்த வாயே நில்லி அவசரம் இல்லை கொண்டே ஐயா. இன்னும் ஒன்னே அடிச்சா இவன் அழுகுறானே. வலிக்கு நாங்க 2 பேரும் படிக்கும் போது லவ் பண்ணவங்க இவங்க. இவங்க யாரு? இவங்க தான் நான் கத்திய போறேன். இவங்க பேர் எந்திரி. இவளை பார்த்தா எந்திரிக்குமா? என்ன பார்த்தா எந்திரி? உன்னை பார்த்தா எந்திரிக்கணும். டபக்கு இவளை பார்த்தா முதல்ல எந்திரிக்குமா? எந்திரிக்கவங்களுக்கு சுருண்டு உள்ள படுத்துக்கும். அவ மதம் மாறிட்டா. அங்க இருந்து வந்துட்டு நீ யார் மோலனி? யார் மோலனி? மரியாதை.
ஏய் உனக்கு அவ்வளவுதான் அடே யாரு அத்தும்லாம் போத்தும்லாம நீ தானே அது இவன் குண்டி அளவுக்கு ஒரு அடி கேவலம் வச்சிருக்கீங்க. ஏய் இரு இரு ஏய் அது குண்டி அது என்ன ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கி இருக்குது என்ன இதெல்லாம் ஏன் பண்ண ஆக்சிடென்ட்ல ஏய் இது என்னமா இதான் ஒன்றரை குண்டியா ஒன்னே முக்கா. ஏய் நீ எல்லாம் பொம்பளையா மோல பொம்பளைனா அட்டக்க ஒடுக்க இருக்க நீ எல்லாம் பொம்பளையா மோல பொம்பளையா பூலா தேவியா என்ன கையவே அடிச்சுக்கிட்டு என்ன என்னடா உனக்கு ஏய் உனக்கு இல்ல என்னடா ரசனா இருக்கல எழுபடு ஏய் எது என்னது நீ என்ன ஒரு ஆளா என் காலளவுக்கு ஒரு அடி காலளவுக்கு நரி கட்டமா இருக்குதுல காலா ஒருத்தனா என் மண்டையில ஒருத்தனா ஏய் அவளை சொல்ல விடு குறுக்கழுத்து படிச்சிருக்கா. எப்பல இருந்து ஏய் உனக்கு ஒரு ரசனை இல்லையா உனக்கு பொம்பளை கிடக்காம யார் அடிக்கிறது? நான் வரவே ஆத்து. உனக்கு நான் பொம்பளை கிடக்காம உனக்கு போகுது நான் அக்கா போட்டு நான் என்னையா சொல்ற? மரியாதை ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க ஏய் மரியாதையா போய் உனக்கு மரியாதை ஏய் என்னடா டேய் அடே உனக்கு மேல பொம்பளை கண்ணுக்கு தர்றாளா இல்லையா அவ பொம்பளையா ஏய் நீ பொம்பளைக்கான கொஞ்சம் கூட அறிகுறி தெரியல பொம்பளையா இது என்னடி இது ஒன்றரை குண்டி ஏற ஒன்றரை குண்டி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஏய் அப்படிதான் உனக்கு பிடிச்சு நான் உடச்சு விடுவேன் தெரியுமா உனக்கு நான் இதுலயே மிதிச்சு விடுவேன் என்ன மரியாதை நீ பொம்பளையா முதல்ல நீ பொம்பளை எல்லாம் போல அடக்க ஒடுக்கமா இருக்கணும் நீ புரிஞ்சு போய் பணமரத்துல ஏறு நீ போய் வாழை மரத்துல ஏறு நீ போய் முருங்கை மரத்துல ஏறு வா லத்தன மாதிரி தெரியாதா எனக்கு உன் லட்சண மசரி எனக்கு தெரியாது ஏய் பாடி ஏய் நீ போடி மேல அடிக்கு முறாடிக்கு எங்க நீ சொல்லு முதல்ல பாப்போம் ஏய் நீ போடாமல எடுபட்ட மேல சொல்ல கூடாது ஏய் நானும் சொல்ல கூடாம மத்த உன்னை பத்தி இப்படி புட்டு புட்டு வைப்பேன் யாரு புட்டு அப்ப புட்டு ஏய் எதுக்கு இது பண்ற ஏய் சொல்லு என்ன பண்ணுவ வாழ்க்கைய கெடுக்க வந்தவன் யாரு 15 வருஷம் ஏல 15 வருஷம் நீ பெட்டி காரணம் வச்சிருந்தியா நீ 20 வருஷமா ஆல்ரவுண்ட் கார வச்சிருந்தியா இல்லையா யாரு நீதான் ஆமா நான் ஆல்ரவுண்ட் கார வச்சிருந்தேன் நீ மிருத கார வச்சிருந்த நீ தான் தாளகார வச்சிருந்த நீ கோயில் பூசாரியா வச்சிருந்த நீ மைக் செட்டுக்கார கூட தான் வச்சிருந்த ஏய் ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளை போ நீ எல்லாம் ஒரு பொம்பளை நீ எல்லாம் ஒரு பொம்பளை அண்ணா ஏய் ஏய் அடிக்காதீங்க ஏய் அடிக்காதீங்க அடிக்காதீங்க உங்க ரெண்டு நான் தான் மறந்து குடிக்கிறேன் மண்ணு சாவடா மரியாதை நீ எல்லாம் சாவ அந்த புடிடா ஏய் குடிக்கு போய் குடிக்கு மரியாதை பேசு ஏய் நீ குடிச்சு சாவடா யார் அவள வந்தா நம்ம மாமா மகன் உடனே கல்யாணம் பண்ணா இந்த இதுக்கு ஆயிட்டியோ அவள ஒரு பொம்பளை அவளா சீக்கிரமா அவ போய் ஒன்றரை குண்டி ஒன்றரை குண்டி அந்த முண்டை வாடி ஒன்றரை வெண்ணம்ல தவுசர் பின்னால கலந்துச்சு முண்டைக்கு இப்படி மாமா என்ன மாமா இப்படி ஒரு பொம்பளையா அடக்கா லூசு முண்டை உனக்கு நான் தானே இந்த லூசு அத்தாச்சிக்கு மந்திரிச்சு வச்சிருக்கேன் குண்டிக்கு அத்தாடி கூப்பிடுங்க எங்க அவ ஏன்டா இது உங்க அத்தாச்சி குட்டி மாதிரி அடியே என்ன பயந்து ஓடி போயிட்டாளா எந்திரி அவளை பார்த்தா மொழ எந்திரிக்குமா அப்படி அவளை மட்டும் குறை சொல்லாத ஆடி அடியே தங்கச்சி வாமா நீங்க போல கொண்டு ஒவ்வொரு கோயில சேவல் சேவலை சுத்தி படிக்குது பாட்டு நீயும் பதில் சொல்லி கேட்டு ஒவ்வொரு கோயில சேவலை பார்த்து படிக்குது பாட்டு பதில் சொல்லி கேட்டு அம்மா
பாடி மெல்ல இது அச்சி வெள்ளம் பேச்சில அச்சி வெள்ளம் கிட்ட வரும் நேரத்தில் கிட்ட வருவோம் நாட்டு நீ தாமனாக சேருங்க மாமோ மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா பூவுற கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு பதில் சொல்லி கேட்டு அம்மா மயங்கிடலாமா நீ அருகே வருண நேரத்துல மண்ணேல காலு கோல போடுது மாமா ஊரிரங்கும் நடுசாமத்துல தேடி தேடி தானே கிறங்குது முத்தாலமா வத்தாதமா ஆசனதி வத்தாலமா நான் தானாக சேருங்க மாமா மாமா கோபுர கோயில் சேவல பார்த்து படிக்கிது பாட்டு பதில் சொல்லி கேட்டு மானே மனசு குத்து மானே மனசு குத்து நல்லா இருமா மங்கள உண்டாகட்டும் அண்ணா வணக்கம் நல்லா என்ன இருக்கீங்களா ஆசிரம் இப்போ ரொம்ப சந்தோஷம் ஒரே சத்தமா இருக்கு என்ன சத்தம் இங்க வெளியில ஏய் என்னடி இது நீ ஏன்டி அழுகுற ஏய் என்னம்மா என்ன என்னடி ஐயோ என்ன பண்ணுவே ஏன்டி என்னடி போச்சு போச்சுக்கிற அம்மா போச்சா அம்மா இங்க தானே இருக்கேன் ஏய் எது என்னம்மா ஏறுவ மாடுச்சு அம்மா போச்சுமான்னு சொல்றா தங்கச்சி. கொஞ்சம் சுருக்கி விட்டா என்னடி இப்படி சொல்ற வாழ்க்கை எப்படி போகும் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கை கெட்டு போக விடுவேனா என்ன போச்சு போச்சுங்க என்ன போச்சு அவன் என்ன பண்ண ஏன் எங்க போன எங்கேயும் போக மாட்டேன் நான் இருக்கும்போது தலைவி என்ற பொறுப்புல எதுக்கு இரு அப்பா எதுக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரு அண்ணன் பொறுப்பாளனால பொறுப்பை கொடுக்கணும் அதனால தான் என்ன பொறுப்போட இந்த இடத்துக்கு நம்ம வச்சிருக்காரு சரியா என்னடி நடக்குதுங்க என்னது இது தங்கச்சி ஏடி புதுசு புதுசா யாரோ வந்திருக்காங்க போல சார் முண்டை கத்தாம எது வச்சுக்கிறாரா எதுக்கு வச்சுக்கிறாரு ஏ என்ன நடக்குதுங்க என்ன இந்த பிள்ளை தங்கச்சி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விஷயம் சொல்லுங்க இவன் எனக்கு வேணாம் எவ இவன் நம்ம குடும்பத்துக்கு சரியா ஆக மாட்டான் யாருக்கு நம்ம உனக்கு குடும்பத்துக்கு. நீ பெரிய பல்றாப்பட்ட பண்ண இவன் வேணாம், வேணாம். முகர கடைக்கு இந்த பிள்ளை கிடைச்சதே பெரிய விஷயம் இவன் எனக்கு வேணாம். அவ இருக்கிற அழகுக்கு யாரு? நீ எல்லாம் நீ கறி சட்டி மாதிரி இருக்க யாரு? நீதான் நான் கறி சட்டி. அண்ணனா இருந்தாலும் நியாயம் வேணும்ல எனக்கு- ஊருக்குள்ள நீ கேட்டு பாரு நியாயம் வேணும்லப்பா அம்மா, ஆ? தங்கச்சி. உன் முகர கடைக்கு இந்த பிள்ளை கிடைச்சது கோயில் வச்சு கும்பிடணும் நீ இது யாரு இது யாரு முன்னாடி நாத்தனாக்குதுனா மண்டையை பொழந்து விடுவேன் எப்படி நாத்துனா எதுக்காக நாத்துனா யார் சொல்ல நாத்துனாருன்னு நான் எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா ஐயா கரெக்டா சொல்றான். என்ன ஏத்துனா அம்மா ஏத்துனானா தாலிக்கயிறு ஏத்துறது. யாரு கழுத்துல நீ இந்த பிள்ளை கழுத்துல தானே கட்டணும் யாரு? நீ இவன் எனக்கு வேணாம், என் மூஞ்சிலே முழிக்க வேணும். எனக்கு இவதான் சரியா வருவா. ஆனா இதெல்லாம் ஒரு அழகுண்டு எந்த ஆம்பளை அது விரும்புவானா இதெல்லாம் ஒரு நீ எல்லாம் ஒரு அழகு இது என்ன சடை இது என்ன சடடி இது ஏலே, இவன் ஒருத்தன். மரியாதையா பேசுறேன். ஏலே, நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையாடா ஏலே ஆம்பளை மாதிரி பேசுறா இல்ல ஓட்ட ஏய் இங்க வா ஏடி இங்க வாங்க யார் நீங்க இங்க வரக்கூடாது அங்கே இருக்கு எதுக்கு என்னது உங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்ன பார்த்து ஏன் நீங்க சந்தோஷப்படுறீங்க இடத்துடைய தலைவி நானு என்ன பார்த்து நீங்க என்ன சந்தோஷப்படுறீங்க இந்த பிள்ளையை இது வரைக்கும் காதலிச்சு இப்போ இந்த பிள்ளையை கைவிட்டுட்டு உங்களை பாக்குறானே அந்த பிள்ளை கை விட்டானா கை விட்டுட்டான் அதுலதான் இந்த கை வளைஞ்சது. என்னடா நடக்குது இங்க இந்த பிள்ளைய விட்டுட்டு கொய்யி சரிவா இதெல்லாம் நியாயமாங்க இப்ப சரி இந்த பிள்ளை கைவிட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை விட்டு வேற பொண்ணை தேடினா என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன கை விட முடியாது ஏன்
கை ஒன்று வச்சாத்தே ஊத்தம். என்னப்பா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்னுடைய குடும்பம் சிரிப்பா சிரிச்சு போச்சு. இது நம்பிராஜ குடும்பம், நாதாரி குடும்பம், காலிட்டு துப்ப வராங்க ஊருக்குள்ள. அவன் நினைச்சு சிரிக்கிறா, கை எப்படி எது ஆளு முகரக்கட்டை பேர் முகரக்கட்டை. மூதேவி இங்க வா. என்ன இந்த பிள்ளை ஆடையெல்லாம் இப்படி போட்டிருக்கு? இதெல்லாம் யாரு எடுத்து கொடுத்தது? முன்னாடி சென்னையில படிச்சிருக்கா. அப்படியா? என்ன படிச்சிருக்காங்க? எம்டிஎஸ். எம்பிஎஸ்ஆ? எம்பிஎஸ் சங்கத்துல எல்லாம் இருக்காரு சுப்பிரமணியன். நான் நீங்க வந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நீங்களும் வந்து என்னை கோயிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் உங்களை விரும்பிட்டாரு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ 7 அண்ணன் இருக்காங்க, யாரோ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. இது வேணாம், இது வேணாம். கருவா சட்டி சந்தோஷம்னா வேணாம். சந்தோஷம்னா சந்தோஷம்னா ஆனந்தம் தெரியாதா? ஆனந்தம்னா ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா பூரிப்புனா பூரிப்புண்டையில சந்தோஷம். பூரிப்பு உண்டாகையில பூரிப்பு உண்டாகையில சந்தோஷம். சந்தோஷம் வரணும். சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா விரும்புனீங்க உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அண்ணன் 7 நாள்ல நல்ல அண்ணனா பார்த்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்த பிள்ளை நம்ம சுத்தி சுத்தி வருது, இங்கிட்டு வாங்க. என்ன நீங்க தான் நல்ல மனசா இருக்கு. சரி, ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னது? என்ன நெஞ்சு படப்பட துடிக்குது? பயமா? உங்களை பார்த்து நீங்க ஓடிக்கணும் வேணாம்ன்றீங்களா? இல்ல என்ன திறந்தாலும் எங்க அண்ணன் என்ன நெளியறீங்க? ஏன் என்னம்மா? என்ன இப்படி வெக்கப்படுறா? வெக்கம் இல்லம்மா. வெக்கம் இல்லையா? மூதேவி, அது வெக்கப்படுது, வெக்கம் இல்லைங்கிற. இதுவரை யாரு இதுலயும் ஒரு விஷயம் பாருங்களேன், அங்க பாரு, அங்க. ஐயோ, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போடணுமா? ஆனா ஒரு விஷயம் வச்சுங்க, நல்லா காய்ச்சின பாலுக்கும் நல்லா கூச்சப்படுற பெண்ணுக்கு தான் சுவை அதிகமா சொல்லி வச்சுக்கா. கூச்சம் இல்லைன்னா பெண்ணாக பிறந்தது அர்த்தமே. நல்லா அழகா இருக்கு. இவர் தூக்காதீங்க கர்மாந்திரம். என்ன என்ன கண்ணா கரையர்னு இருக்கு? ஐயோ, உங்க நிறத்துக்கு அதுதான்டா சரி வரும். அடியே எந்திரி, தூக்குங்க. பேர் என்ன? எந்திரி. எது நிஜமா? நாத்தனா, இது என்னமா வித்தியாசமா பேரா இருக்கு? எந்திரி. எனக்கு என்னைக்கு பேர் எந்திரின்னு வச்சாங்களோ அன்னில இருந்து உங்க அண்ணனுக்கு எந்திரிக்கவே மாட்டேன். மரியாதையா பேசுறேன். கோயில்ல போய் பெருசா கட்டி சூடத்தை வாங்கி அதை வச்சு கொளுத்தி விட்டு இது தலையில. மூதேவி எதுக்குதான் இருக்கு? என்னது? எதை சொல்றீங்க நீங்க? எதுல? தலையில தானே. ஏன் தலையை ஆட்டாம இருக்க சொல்லுங்க. என்னது? என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல அப்பா வந்தாரு, கண்ணு கருத்துமா கவலை பார்க்க சொன்னாரு. எங்க அப்பாவை பாத்தீங்களா நீங்க? அவரு என்கிட்ட வந்தாரு, உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. குடும்பம் அது அசிங்கப்படும். 4 பேர் என்ன நினைப்பாங்க? அங்கேயே வச்சுக்கிறதா, இங்கே வச்சுக்கணும். தப்பு தப்பா பேசுறேன். விவரம் சொல்ல வந்தாரு. அத சொல்லுங்க. ஏன் தப்பாவே எடுத்துக்கிற? அந்த பிள்ளைய நல்ல பிள்ளைய கெடுக்கிறது உங்கள மாதிரி ஆம்பளைங்க தான். அப்பா வந்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உங்க வீட்டு என்னை போக சொன்னாரு. எது? காவலுக்கு கூட. அப்படி சொல்லுங்க. காவலுக்கு தலைமைன்ற பொறுப்புல என் மக போறா, அவ கூட நீங்க போங்க அப்படின்னு சொன்னாரா? இதுவரை காட்டுக்கு போயிருக்கீங்களா? காட்டை பாத்திருக்கீங்களா? சொன்னாரு, ஆனா நான் காட்டுக்குள்ள. ஏன் என்ன இப்படி சொல்றீங்க? காட்டுக்குள்ள வரதுக்கு என்ன பயம்? நாங்க 3 பேர் போறோம். அப்பா பக்கத்து காட்டுல தான் இருக்காரு. அப்பான்னு அழுத்தா தப்பாம வரும்னு அப்பா சொன்னாரு. நீங்க வரலன்னு சொல்றீங்க. மிருகம் எது இருக்குமா? காட்டுக்கு பயம் பயமா. என்ன பயம்? பல மிருகங்கள்லாம் இருக்குமா? என்ன மிருகம் இருக்கணும் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? யானை, சிங்கம், கரடி, புலித்திருச்செல்லாம் இருக்குமா? சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சொல்லு. சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சிங்கம், கரடி, சிங்கம், புலி, கரடி, யானை, புலித்திருச்சே. சென்னையில படிக்க வச்சதே வேஸ்டா போச்சு. நீங்க சென்னையில படிச்சது இதுதான். இல்ல, சென்னையில படிச்சது இதுதான். இப்ப அவங்க சொன்னதுதான் சென்னையில படிச்சது. சரி, அதுல பரவே வந்துட்டே இருக்கு. விரட்டுவோமா? கொத்த ரைட்ல போய் லெஃப்ட்ல போய் கொத்த பிச்சாங்க. இல்லடா, சென்னை படிச்சு பரவே விரட்டுவோமா? ஆலலோ 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 சோ ஆலலோ ஆலலோ நீ நானும் கிட்டி தான்
சின்ன சின்ன சிட்டுகளா செம்பருத்தி குண்டுகளா சின்ன சின்ன சிட்டுகளா செம்பருத்தி குண்டுகளா அது யானப்பறவைகள் இல்லம்மா, ஞானப்பறவைகள். ஞானம் ஞானம் ஞானம். டேய் அண்ணா, என்ன பண்றது இந்த பிள்ளைய? யானை யானைக்குது. யானை அவ தேவலாம் முகர கடை பாரு, நீ அதான் சொல்ற யானைன்னு. கேட்கிறேன் மூக்குறேன் கம்பெனியில படிச்சிருக்கேன். கேட்கறான் மூக்குறான் கம்பெனி எல்லா விஷயம் எடுத்துல பாருங்க. இது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா வேலைமலை சாரல் தவ முனிவர்கள் நடமாட்டம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போல இப்படி கூட்டம் பண்ண ஒரு இடமா ஆளுக்கு ஒரு வந்து முருகனுக்கு பரவிடணும். முனிவர்கள் யார் வந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கவா? என்னது இருக்கு என்ன இருக்கு ஆசீர்வாதம் வாங்கணும். எண்ணெய் மழிகள் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு போலாமா? அண்ணன் கூடவே இருங்க. அண்ணன் இந்த பிள்ளையை கழட்டி விட்டு மாதிரி உங்களையும் கழட்டி விடுற. நீங்க என்ன ஏன் கூட வரீங்க? எதுக்கு ஏன் கூட வரீங்க? நீ என்னமா தங்கச்சி, நான் உனக்கு மதனிங்கிற மதனி பிடிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. அப்பா ஏன் கூட இருக்க சொன்னாரா? ஏன் கூட இருக்க சொன்னாரா? பாதுகாப்பு தலைவி தலைவி நோண்டாது தலைவி என்ற பொறுப்புல பாதுகாப்பா இருக்க சொல்லியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. என் கூடவே வாங்க சீக்கிரம். அண்ணன் என்னடா அது? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அலோலியா உங்க பிள்ளை பூதேவி ஒரு பக்கம் தனியா கலண்டு நிக்குது. வேற ஐயா ஏன் இது அண்ணே யார்? இது பெரிய அண்ணனா? பெரிய அண்ணன் மகனையே இருக்கு உடையாண்டி. உடையாண்டி ஏன் அவரே இப்படி வந்தாரு? ஓ நம்ம காவல் பாக்குறமா இல்ல விளையாட்டு தன்மையோட இருக்கமா? நீ சோதிக்கிற அதுக்கு பொம்பளாசம் போட்டு வரலாமா? அதுவும் நீ காதலிக்கிற உன் முகர கடைக்கு போலாமா? ஆனலம் சோ